வெள்ளையம்மா, அன்னைக்கு அவங்க வெட்ட வர்றப்போ அவங்க காலில் விழுந்து நீ கதறதை பார்த்தத உடனே நீ ஊரை விட்டு ஓடிடுன்னு நினச்சம்மா. ஆனால் அவன் மகன் சின்னசாமி போராட்டம்னா என்னன்னு உறுதியாக கம்பீரமாக நின்று காட்டிட்டாமா. அம்மா, தாயே, அம்மா, நல்லா இருக்கியா தாயே? நல்லா இருக்கேம்மா. அண்ணன் எப்படிமா இருக்கு? ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து அண்ணனை அடிச்சாங்களாப்பா. நான் கூடவே வந்து அண்ணனை பார்த்துட்டு வரட்டாப்பா. வேணாம் தாயி, ஊருக்காரங்க எல்லாரும் நம்ம மேல கோவமா இருக்காங்க. எங்களை பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாத. நீ மட்டும் அங்க வர வேணாம் மகளே. இன்னொரு முறை உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா தாங்க முடியாது தாயி. இந்தாரு வெள்ளையம்மா, நீயே இப்படி அழுதீனா அது பாவம் சின்ன பிள்ளை தாங்குமா? அழுகாதம்மா, அழுகாத, எல்லாம் சரியாயிரும். இதெல்லாம் எப்பங்க ஐயா சரியாகும்? இந்த நாட்டில் எப்பெல்லாம் அக்கிரமம் தரவரிச்சு ஆடுதோ அப்பெல்லாம் அந்த ஆண்டவன் அவதாரம் எடுத்து வந்து எதிரி அழிச்சாங்கிற கதை உண்டு. இப்போ அந்த அவதாரம் மறுபடியும் எடுத்து வரணும், அரசியல்வாதியா வரணும், அதுவும் அதிகாரமிக்க அரசியல்வாதியா வரணும். அப்பத்தான் இதெல்லாம் சரியாகும். சரி, கோர்ட்டுக்கு போயிட்டானே, என்ன செய்யறது? சரி, அடுத்து ஆக வேண்டியதை பார்ப்போம். எல்லாம் அந்த கூறுகட்ட கழுதையால தான் வந்தது. எனக்கு வந்த பிறந்த சாவல சாவல கழுத வைக்கிற வீட்டுல இவன் கால் வச்சதால தானே இந்த ஊரு முன்னாடி குடும்பம் தலை குளிச்சு நிக்குது. போதுமான 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 இன்னும் வேணுமான போதுமா செத்து போல என்னன்னா ஆச்சு உனக்கு? பேசாம போடி. நான் மட்டுமா காரணம்? அவரும் ஒரு காரணம், அந்த ஆண்டவன் ஒரு காரணம். நான் வள்ளிய பொண்ணா தானே பார்த்தேன், இந்த ஊர் தான் சாதியா பார்த்துச்சு. இங்கே பாருங்கவே, அவன் பண்ணது ஒன்றும் சாதாரண காரியம் கிடையாது. அவங்களாம் நம்மளுக்கு காலங்காலமாக கட்டுப்பட்டு இருந்தவங்க தானே. இப்போ முறை நம்மளை எடுத்துட்டு கோர்ட்டுக்கு போயிட்டான். சிங்கமாக இருந்த எங்கள் மாமனை எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி விட்டான். அது மட்டும் இல்லாமல் திருவிழாமல் அடக்கம் பண்ண வேண்டிய மாமன் பாடியை கொண்டு போய் மாச்சல் வச்சு விட்டான். இன்னைக்கு எங்களுக்கு நடந்து நாளைக்கு உங்களுக்கு நடக்கும். எசைக்கு சொல்றது சரிதானப்பா. காலகாலமா சடங்கு செஞ்சது அவனுங்க தான். இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிட்டா தப்பு தானே? தப்பு தான், அதுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு ஊருக்குள்ள இலை விழுந்தா ஓமோன்னு ஏன் ஒன்றுமா போய் சடங்கு செய்வான்? சடங்கு செய்யறது இருக்கட்டும், நம்ம ஊர்ல இது வரைக்கும் யாராவது கோர்ட்டு பக்கம் போயிருக்கோமா? இப்ப பாரு, கேஸ் வேற போட்டான். ஏற்கனவே 3 மாசம் ஆச்சு. இனிமே இது எப்ப முடியுமோ? அதுக்குள்ள அவனை வெட்டி நான் ஜெயிலுக்கு போறேன். நீ எதுக்குல தனியா ஜெயிலுக்கு போற? மொத்த ஊரும் சேர்ந்து போய் அந்த பள்ளி தீர்த்திட்டு வந்துருவோம். கோர்ட் என்ன செய்யுதுன்னு பாப்போம். இங்க பாருங்க, அவங்க எல்லாம் முந்தி மாதிரி இல்ல. அவங்களுக்கு சங்கம் இருக்கு, கட்சி இருக்கு. இந்த மீடியாக்காரங்க வேற நம்மள சாதி வெறியன் ஜாதி வெறியன்றாங்க, ஜாதியை ஒழிக்கணும் சொல்றாங்க. அதை கவர்மெண்ட் பார்த்து கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் பெருசுப்படுத்தாம கோர்ட் என்ன சொல்லுதோ அதை கேட்கணும். கோர்ட்ல என்னைக்கு கேஸ் முடிஞ்சு என்னைக்கு தீர்ப்பு வர, அது வரைக்கும் நாங்க இப்படியே தான் இருக்கணுமா? வெள்ளையம்மா, ஏய் வெள்ளையம்மா, ஏமா உன் மாமியா எங்கம்மா? ஐயா, வெள்ளையம்மா, உனக்கு வேலையும் கொடுத்து அதுக்கு கூலியும் கொடுத்து என் தாத்தையும் போட்ட இடத்தையும் கொடுத்ததுக்கு இந்த ஊரே எடுத்துட்டு கோர்ட்டுக்கு போயிட்டீங்களா? யோ, என்னைய பார்த்துட்டு இருக்கிற கேள்வி கேள்வி. இல்லையம்மா, எசைக்கு சொன்னது கேட்டே இல்ல. நீங்க வேலை பார்த்துட்டு போதும், வீட்டை காலி பண்ணிட்டு ஊரை விட்டு போங்க. நாங்க வேற ஆளை வச்சுக்கிறோம். அப்படி கேளு. ஐயா மார் சும்மாவா கொடுத்தீங்க? உங்க வீட்டு துணி துவைச்சு போட்டதுக்குள்ள கொடுத்தீங்க. ஆட்ரா சக்க, நம்ம போட்ட சோறு எப்படி பேச வைக்க பார்த்தல? நீ என்ன கேளு, நல்லா உரைக்கிற மாதிரி கேளு. ஐயா அறிவாளி, இந்த இடத்துக்கு நீங்க பட்டா போட்டு கொடுத்து 100 வருஷம் கூட ஆயிருக்காது. அதுக்கு முன்னாடி இது யார் இடம் தெரியுமா? ஏதோ பாட்டன்றீங்க பூட்டன்றீங்க, வரலாறு தெரிஞ்சு பேசணும். இந்த இடமே நீங்க எல்லாம் எங்கிட்ட புடுங்கணுது.
யார் யார் எடுத்து கொடுக்குறது? இந்த இடமே நாங்க போட பிச்சல. கத்திட்டு இருக்க எதா இருந்தாலும் கோர்ட்ல போய் கையெடுங்க பாத்துக்கங்க சார். எல்லாம் எனக்கு தெரியும். கிளம்பு போறோம். கிளம்பு எல்லாம் போங்க. டேய், போய் போலீஸ் போங்க. இங்க பேசுறியா? பெரிய பெரிய மீசை தூக்கிட்டு வந்துறானுங்க. வாங்க. நீதிபதி அவர்களே, இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட சின்னசாமிக்கும் அவர் குடும்பத்துக்கும் முதல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும். அது வரைக்கும் பாடியை ஒப்படைக்கக்கூடாது. யுவர் ஆனர், இவரு செந்திப்பட்டி கிராமத்து மக்களையும் சுடலையாண்டி குடும்பத்தையும் பழிவாங்க நினைக்கிறார். நானும் இந்த மண்ணை சேர்ந்தவன் தான். அவ்வளவு ஏன், சுடலையாண்டி நானும் ஒரே சாதிக்காரங்க. நீங்க பேசுறத பார்த்தா நீங்க சுடலையாண்டி சாதிக்கார மாதிரி பேசலையே, சின்னசாமி சாதிக்கார மாதிரி பேசுறீங்க. நியாயமும் சட்டமும் சின்னசாமி பக்கம் நிற்குது. அதனால தான் அவர் பக்கம் நான் நிற்கிறேன். யுவர் ஆனர், முதல்ல சுடலையாண்டி அப்பாவோட பாடியை கொடுக்க சொல்லுங்க, அடக்கம் பண்ணட்டும். கீழ்கோட்டு மேல்கோட்டு 3 மாசம் ஓடிச்சு யுவர் ஆனர். இப்போ நீங்கள் பாடியை கொடுத்தீங்கன்னா அவரோட சேர்த்து மொத்த குடும்பத்தையும் போச்சிருவாங்க. இது என்ன சிறுபிள்ளைத்தனமான வாதமா இருக்கு? சின்னசாமி உயிருக்கு ஆபத்துன்னா அந்த பாடி அடக்கம் பண்ற வரைக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க சொல்லுங்க. பாடி மார்ச்சரியில் இருக்கிறதுனால தான் சின்னசாமியை விட்டு வச்சிருக்கிறாங்க. இல்லைன்னா எப்போ கதையை முடிச்சிருப்பாங்க. அதுக்காக சின்னசாமிக்கு ஆயுசு முழுக்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? சின்னசாமி தான் சமூகத்தோட அனுசரிச்சு போகணும். நீதிபதி அவர்களே, அனுசரிச்சு போகணும்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? சீனியர், அனுசரிச்சு போகணும்னா தமிழ்ல அனுசரிச்சு போகணும் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு புரியல. அனுசரிச்சு போகணும்னா உயர்ந்த ஜாதிக்காரங்க கிட்ட தாழ்ந்த ஜாதின்னு சொல்லப்படுகிறவர்கள் அடிமையா இருக்கணும்னு அர்த்தம். ஓ, அது உங்க அர்த்தம். பட் காமன் அப்படி இல்லை ஒரு ஆனர். சின்னசாமி, நடந்தது என்ன? முன்னால வந்து சொல்லுங்க. சின்னசாமி முன்னுக்கு வாங்க. மைனாரிட்டிங்க ஐயா, சாதி மைனாரிட்டி. எங்களால எல்லாரோடையும் சமமா வாழ முடியலைங்க ஐயா. ஊருக்குள்ள ஒவ்வொருத்தரையும் பார்த்து பயந்து பயந்து வாழ்றோம். காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்த என் தங்கச்சியை நடு ரோட்ல வச்சு அடிச்சு செதைச்சு கொல்ல பார்த்தாங்க இந்த பெரிய மனுஷங்க எல்லாரும். குத்துயிரும் குலையரமை கடந்து அவளை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து வெளியூர்ல படிக்க வச்சுட்டு இருக்கேங்க ஐயா. ஒரு நல்லது கெட்டது கூட அவளை ஊருக்கு கூட்டு வர முடியல. கூட்டு வந்தா கொன்றுவாங்க. அப்பெல்லாம் எங்களுக்கு போலீஸுக்கு போறது கூட வழி இல்லைங்க ஐயா. ஏன்னா தாழ்ந்த ஜாதி, மைனாரிட்டி தாழ்ந்த ஜாதி. நீங்க சட்டத்தையும் போலீஸையும் நம்பலையா? நம்புறேங்க ஐயா. ஆனா எல்லா நாளும் சட்டமும் போலீஸும் எங்க கூட இருந்துடாதுல்ல. அதான்